ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு முறை முதலீடு செஞ்சு தினம் தினம் உங்களால் 2000 ரூபா வரைக்கும் வருமானம் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் இது ஒரு வில்லேஜ் பிஸ்னஸுங்க. இப்போது கிராம பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நிறைய அளவுக்கு அவங்களோட பிஸ்னஸை எப்படி வெளியே கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு ஐடியாஸ், விழிப்புணர்வு நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த தேடியே பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் சர்வீஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அந்த இடத்துலையே நம்ம இருக்கிற இடத்துலையே நம்மளோட ப்ராடக்டை கலெக்ட் பண்ணிவிட்டு யாருக்கு வேணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கறதுல பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மக்கள் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஆனால் உங்களோட இடத்துல நீங்கள் எந்த ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற டிசிஷன் மட்டும் நீங்கள் அதை எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் என்னோடய சைட்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஃப்ளவர் ஃபார்மிங் தான். அதாவது லோட்டஸ், தாமரை பூவை பொறுத்த அளவுக்கு பூக்கள் மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா எல்லா பொருளுமே நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் பயன்படும். எப்படி வாழை விவசாயம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்லேருந்து அதோடைய இலை, பூ, காய், நமக்கு நார், இந்த மாதிரி எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தாமரையிலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு வேல்யூ ஆடட் பண்ணோம் அப்படின்னா பல மடங்கு லாபம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஒரு வருஷத்துக்கு 20 lakhs வரைக்கும் இன்கம் ஒரு கப்பல் earn பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 1 ஏக்கர் இடத்துல தாமரை ஃபார்மிங் பண்ணி அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்டுலேருந்து சிப்ஸ் மேக் பண்ணி கொடுக்கறது, அதோடைய விதைகளை பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மெயினாக ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 சென்ட் இடமாவது இருக்கணும். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர் எவ்வளோ வேணால் நீங்கள் இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டே போகலாம். ஸ்மால் ஸ்கேல்லையும் பண்ண முடியும், உங்களோட லார்ஜ் ஸ்கேல்லையும் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். இந்த தாமரைப்பூ வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு டைரக்டான ஒரு கஸ்டமரை ரீச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோன்னா 30 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, நம்மளோட சீசன் டைமில் பார்த்திங்கன்னா 100 ரூபா வரைக்கும் கூட இது போகுது. ஆனால் ஹோல்சேலர் அப்படின்ற இடத்துல நம்ம கொடுக்கும்போது 15 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 20 ரூபா வரைக்கும் தான் ஒரு பூ நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. ஆனால் இந்த 20 ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட பூ வாங்குறாங்க அப்படின்னும் போதே நம்மளால் நல்ல ஒரு இன்கம், அதாவது மினிமம் ஒரு 2000 ரூபா வரைக்கும் நம்மளால் இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். தாமரையை பொறுத்தளவுக்கு நிறைய வேரியன்ட்ஸ், வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு 6 வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெரைட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஃபார்மிங்காக எடுத்து பண்ணுறோம், பூக்கள் ஃபார்மிங், இந்த லோட்டஸு அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஒரு அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான். நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்மிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஃபார்மிங்கில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துங்கள்லையுமே இந்த ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நம்மளுடைய இடத்துல என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சாயில் டெஸ்டிங் பண்ணுவோம். அதோடைய மண்ணை நம்ம டெஸ்ட் பண்ணும் போதே அதோடைய pH லெவல், இந்த பிளான்ட் இங்கே வளருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் அப்படின்றது நமக்கு கம்மி தான். முக்கால்வாசி இந்த மாதிரியான சிஸ்டம், அதாவது இந்த பூக்கள் பண்ணுறதுலேயே இந்த தாமரை, லில்லி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான பூக்கள் வளர்க்குறதுக்கு இந்த பாண்ட் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க. அந்த பாண்ட் சிஸ்டம்லேயே நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சிமெண்ட் பாண்ட், அந்த மாதிரி இடத்துங்களில், வெளியூருங்களில் நிறைய இடத்துங்களில் பண்ணுறாங்க. மண்ணே இல்லாமல் நம்ம சிமெண்ட்டு தொட்டி மாதிரி கட்டி அதில் மண் நிரப்பி ஆர்டிஃபிஷியலாக அந்த பாண்ட் நேச்சுரலாக அது வளர்கிற மாதிரி அந்த குளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்படுத்தி அதில் தாமரை ஃபார்மிங் நிறைய ஊருங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. தாமரையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 உங்களுக்கு குறைச்சல். அதே போல் தாமரை பூவை பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு டியூல் சிஸ்டமான ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறாங்க. இது கூடவே இந்த குளத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அறுவடை செய்கிற மாதிரியான ஃபிஷ் ஃபார்மிங்ஸ் அதையும் சேர்த்தே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பண்ணைக்குட்டை மூலயமா உங்களோட மீன் வளர்ப்பும் பண்ண முடியும். அதே போல் பூக்களோடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அறுவடை. நீங்கள் ஏர்லி மார்னிங்ஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 o'clockலேருந்து ஒரு 6க்கு முன்னாடி இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காலையில் இதோடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த பூக்கள் அந்த மொட்டுலேயே அதை கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க, ஹோல்சேலர்ஸ்க்கு. ஸோ ஏர்லி மார்னிங் டெய்லியுமே இதோடைய அறுவடை அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து எடுக்கக்கூடிய கிழங்குகள், தண்டுகள், வேர், விதை, இந்த மாதிரி ஒன்று மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக பயன்படுதுங்க. இதுக்கு ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரிகல்ச்சர்
அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது லோட்டஸ் ஃபார்மிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நபார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு சப்சிடிஸ் லோன்ஸ் எல்லாமே தராங்க, ஃபார்மிங் லோன். அது கீழே வந்து இந்த லோட்டஸ் வந்து வருது. அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இதை வந்து நபார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக இதில் வேல்யூ அடிஷன் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஸ்குவாஷ், அதாவது நமக்கு வந்து ஜாம், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு, ஊறுகாய், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, ஆயுர்வேதிக் மெடிசன்ஸு, க்ரீம்ஸு, ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர்ஸு, அதே போல் சன்ஸ்க்ரீன்ஸு, லோட்டஸ் சீட்ஸு, அதே போல் ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விதமான உங்களுக்கு வேல்யூ அடிஷன் இந்த தாமரை ஃபார்மிங்லேருந்து பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு வெறும் பூக்கள் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே மினிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, 200 பூ ஒரு நாளைக்கு தான் உங்களுக்கு பூக்குது அப்படின்னாலே 2000 ரூபா வரைக்கும் உங்களால் லாபம் பார்க்க முடியும். இது வந்து நார்மல் சீசனில் மினிமம் 5 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களால் 1000 ரூபா வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். டெய்லியுமே கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் ஒரு 200 பூவாவது அறுவடை பண்ண முடியுங்க இந்த தாமரை ஃபார்மிங்கை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் போது. மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் நம்ம இந்த ஆயுர்வேதிக் மெடிக்கல் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட டைப் வச்சுக்கலாம். அதே போல் கோட்டக்கல் ஆர்யா வைத்தியசாலை அப்படின்னு இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தாமரை ரிலேட்டடில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட நம்ம ஹோல்சேலாக நம்ம கொடுக்குறோம் ப்ராடக்ட், நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க நம்மளை கன்சிடர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏரியாவை சுற்றி இருக்க கோவில்கள், அந்த இடத்துங்களில் நீங்கள் டைரெக்டாகவே இதை சேல்ஸ் பண்ண முடியும். ஹெர்பல் மெடிசன்ஸ் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துங்களில் உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, ஃப்ளவர் மெடிசன் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. ஃப்ளவர்லேருந்து எடுக்கக்கூடிய இப்போ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் போட்டால் வந்து சென்சிட்டிவாக இருக்க ஸ்கின்னு, அதனால் வந்து பியூராக ஆயுர்வேதிக் மட்டும்தான் வந்து செட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஃப்ளவர் மெடிசன் அப்படின்றது நிறைய பேர் வந்து தயாரிப்பாங்க, அதுக்குன்னு தனியாக படிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர் மெடிசனில் லோட்டஸ்க்கு ஒரு பெரிய இடமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த லோட்டஸ் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹோல்சேலர்கிட்ட மட்டும் உங்களோட ப்ராடக்டை கொடுத்து அதிலேருந்து நீங்கள் வந்துட்டு இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 2000 ரூபா மட்டும்தான் நம்மளால் தினமும் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இதை வேல்யூ ஆட் பண்ணி பொருளை வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஒரு 3 to 6 மந்த்து அதோடைய பூக்களை அறுவடை பண்ணுறது, அதில் இருக்கிற லாபங்கள் நஷ்டங்கள் என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ் உங்களால் பண்ண முடியும், என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இதில் வரும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கோங்க. ரிசர்ச் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது லோட்டஸ் ஃபார்மிங் உங்கள் ஏரியாவில் நியர்பையில் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்கள போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரியான ஃப்ளாரிகல்ச்சர் ட்ரைனிங் கொடுக்குற இடம் தமிழ்நாட்டிலே இருக்குது, அவங்கள போய் மீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மண்ணை வந்து சாயில் டெஸ்டிங் பண்ணுங்கள். அந்த இடத்துல நம்மளால் வந்து இதை வளர்க்க முடியுமா, அந்த மாதிரி பண்ணைக்கூட்டை போட முடியுமா, மீன் குஞ்சுகளும் அதில் வளர்க்க முடியுமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேலாக ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் ரேஞ்ச் கிடைக்குது நம்மோடு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.